ஓகே. ஸோ இந்த டிசைன் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சோப் கிச்சனில் வந்து ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளென்சிங் பாருக்கான ரெசிபி கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிபி இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அண்டு இந்த ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன். ஸோ ரெசிபி வந்து 500 grams கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் 200 grams, hemp seed oil 100 grams, avocado oil 100 grams, 48% lye சொல்யூஷனில் 228 grams, வாட்டர் 100 gram. ஸோ இந்த ஆயில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்னாக மிக்ஸ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். லை சொல்யூஷன் இங்கே இருக்குது. அண்ட் அந்த ஸ்வர்ல் போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ளூ, வயலட், இது 2 கலர்ஸ் ப்ளஸ் நார்மல் கலர். ஸோ அந்த 3 கலருக்கான 3 ஜக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸஸ் வந்ததுன்னா போர் பண்ணுறதுக்கு மோல்டு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் எக்யூப்மெண்ட் அண்ட் அந்த ஸ்வால் பண்ணுறதுக்கான எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 கலரையும் போர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸோ டிசைனில் வந்து ப்ளூ, வயலட் அண்ட் நார்மல் இந்த கலர் இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி சைடில் உள்ளே இழுத்து விட போகிறோம். அண்ட் ஐ திங்க் அந்த டிசைன் ஒர்க் வந்து அது பண்ணி விட்டுரும்னு நினைக்கிறேன். ஸோ டிசைனில் இருக்கிறபடி பார்த்திங்கன்னா ப்ளூ ஒரு சைடில் இருக்குது, வயலட் இருக்குது, மறுபடியும் ப்ளூ, வயலட். ஸோ இதை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம் மேலே ப்ளூ. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி வீடியோவை தான் இது இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த மாதிரி ஒரு டிசைன் செய்கிறேன். லெட்ஸ் see how it goes. Let's start. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆயில்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் லை சொல்யூஷன் அடுத்தது வந்து போர் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலை வந்து ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆயிலும் வந்து ஒரு டென்சிட்டியில் இருக்கும். ஸோ கீழே மேலேன்ட்டு ஒவ்வொரு ஆயிலாக இருக்கும். ஸோ அதை ஈவனாக பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் சோப் செய்ய போகிறோமே அப்படின்னு சொல்லி தண்ணி நிறையா எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, கையெல்லாம் வலிக்குது. ஓகே, இவ்வளோ தண்ணி தேவையில்லை. ஸோ தண்ணியோட அளவு 50 கிராமாக கூட போட்டுக்கலாம். ஐ திங்க் தட் வில் ஒர்க். 50 கிராம்ஸாக போட்டுக்கலாம். சரி, மிக்ஸ் பண்ணுறது எப்படி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுறேன்னு ஆச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜக்கு கலர் வேலையை மிச்சம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜக்லேயே ஒரு கலர் எடுத்துக்கிறோம். ஸோ கலருக்கு வந்து மெஷர்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் பார்த்து போட்டுக்கிட்டா சரி. ஸோ ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்புறமா வரும்னு நினைக்கிறேன், நம்ம அந்த ப்ளூ கலர் சோப் செஞ்ச மாதிரி. அண்ட் பை த வே அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே சோப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு தான் அனுப்பிச்சி விட்றோம் எல்லாம். ஸோ அடுத்த இதில் வந்து ப்ளூ கலர் போடுறோம். ப்ளூ,
ஸோ இந்த சோப்புக்கு வந்து கிளைண்ட் சிலிக்கான் மோல்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சிலிக்கான் மோல்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குழியெல்லாம் சோப் போயிடுது, வீவனாக வராது சைடு. ஸோ இட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ராடு வச்சு உள்ளே நம்ம 2 சைடும் லேயர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த லேயரை வந்து அப்படியே இழுத்து விட்ட மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக உள்ளே தள்ளிக்கிறோம் அண்ட் உள்ளேருந்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சைடும் அதே பண்ணுறோம். அவ்வளோதான். மேலே வந்து டிசைன் போட்டுவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். அண்டியா ஸோ கலராக டிசைனாக சோப் கேட்டவங்களுக்கு இதோ போட்டிருக்கோம். நாளைக்கு வெட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி சோப் மேக்கிங்கில் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆன்சரிங் அண்ட் ரிப்ளைங் அண்ட் மேக்கிங் வீடியோஸ் டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அண்டில் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. நான் சோல் சோப்ஸ் இங்கே ஒர்க் ஷாப்புக்கு வந்தேன். நான் முன்னாடி வந்து சோப் பண்ணுறது வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இது இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் இருந்தது. இங்கே வந்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி என்ன பிரின்சிபல் இருக்குது அப்படிலாம் சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி ஆஃப் அ டேக்கு அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது.